ஆராதனை. நல்லவரே, இந்த 9 காலம் எங்களுக்கு நல்ல கிருபை தந்திருக்காய் சோத்திரம். இந்த 10வது மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தரீர் ஆசீர்வதியும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை சுகத்தை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. காரலாம். நம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். அதற்கு முன்பாக இந்த ஜெபக்குறிப்பு, ஒருவேளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா இந்த ஜெபக்குறிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் தனி ஜபத்துக்காக ஒரு தியானமும், நம்முடைய சபைக்காக ஒரு தியானமும் 45 நாள் ஜபத்தை நாம் கொடுக்குறோம். அதனால் இதில் ஒரு ஸ்டார் போட்டுக்கிறோம், 2 ஸ்டார். இதில் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்த, படிக்கிற, கூட வேலை செய்கிற, உங்களாம் ரட்சிக்கப்படணும் வாஞ்சிருந்தால் ஒரு 12 பேரை நீங்கள் இதில் தெரிவு செய்து கொள்ளுங்க. ஒருவேளை காலையோ மாலையோ எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் சபையில் வந்து இதற்காக ஜெபிக்கும்படியே உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம், ஒரு வேளை 2 வேளை வரலாம் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு போங்க. இல்லை நான் ஒரு வேளை தான் வருவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேளை வாருங்க. மற்ற நேரத்தில் வீட்டில் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை விட அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவரோட நான் ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லலை. வேதத்தில் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், வேதத்தில் அப்படி தான் சொல்லுது. அதனால் அதை தான் இந்த இடத்துல காரியமாக போட்டுக்கிறோம். இந்த 45 நாளும் கீழே இந்த வார்த்தை சொல்கிறாரு, நாவினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் இதுதான். அதனால் 45 நாள் இந்த வார்த்தையை நாம் போராடுவோம். ஆவினால எல்லாமே ஆகும். எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இதை கற்றுக்கொள்ளுங்க. அதே போல் ஆராதனை குறித்து கூட நான் ஒரு வாரம் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை 2 ஆராதனை வைக்கலாமா, வர முடியாத ஒரு சூழல் இருந்தால் 2 ஆராதனைக்கு நாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் இன்னும் சரி பார்க்கணும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை அதை சரி பார்த்துட்டு காலையா இல்லை 9 மணியா 10 மணியான்றதை நாம் சரி பண்ணலாம். ஒருவேளை எப்படி இருக்குதுன்றத தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த ஜபத்தை நீங்கள் அசட்டை பண்ண வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், புது வருஷம் அதுக்காகத்தான் நாம் இந்த ஜபத்தை வச்சுருக்கிறோம் 45 நாள். இந்த ஜபத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதபடி கர்த்தரை நீங்கள் பற்றிக்கொள்ளுங்க. நிச்சயமாக தேவன் உங்களுடைய வீட்டில் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராய் நல்லவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திறந்து கொள்ளலாம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. யோசுவா 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் யோசுவா என்ற மனிதனை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பது. ஆண்டவர் சொல்றார். இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன சொல்றாருங்க? நீ பயப்படாமலும். இப்ப அந்த யோசுவான்ற பேரை எடுத்துருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கினார் அப்படின்னார்ல, அதை எடுத்துருங்க. இப்போ உங்க பேரை வச்சு வாசிப்பாரு. கர்த்தர், நான் சொல்றது அப்படியே நீங்க, நான் சொல்றதுக்காக இல்லை, நான் சொல்ற மாதிரி நீங்க அதை வாசிச்சு பாருங்க. கர்த்தர் யோசுவான்னு சொன்னார்ல, யோசுவான்ற பேரை எடுத்துருங்க. 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் அழகா சொல்றாரு. கர்த்தர் இன்பநாதனை நோக்கி. நான் இப்ப எனக்காக வாசிக்கிறேன், உங்களை போட்டு வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நோக்கி, நீ என்ன செய்யாத, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அல்லேலூயா. நீ என்ன செய்யணுமா? பயப்படாத. பேர், உங்க பேர் போட்டுக்கிறீங்களா? உங்க பேர் இதை திருப்பி டெய்லி வாசித்து பாருங்க. ஆண்டவரே, கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை நோக்கி, அது சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை நோக்கி பயப்படாம கலங்காமலும் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில
எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் இதுக்கு உள்ளே போனால் இது வேற சப்ஜெக்டு, இதை முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமையில் பேசலாம். ஆனால் இது முக்கியமான ஒரு காரியம். வெற்றி நமதாக இருக்கணும். வெற்றியினுடைய காரியம் தான் அந்த மாதம். ஆனால் அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் பேசுவோம். 1ஆம் தேதி வேண்டாம், கர்த்தருக்கு சோதரம். ஆனால் இங்கே சொல்கிறாரு, நீ பயப்படாமலும், 2வது என்ன சொல்கிறாருங்க, கலங்காமலே இருக்க சொல்கிறார். அதாவது இரு அப்படின்னா தங்கு, இரு அப்படின்னா பொறுமையா இரு அப்படின்னா அதாவது காத்துரு, இரு அப்படின்னா அதாவது என்ன சொல்றாரு, என்னை நோக்கி பார்த்துரு, இரு அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா அது வரைக்கும் அமைதியாரு. அதான் வேதம் சொல்றார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்க 40ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், 30வது வசனமோ என்ன ஒரு வசனம் இருக்கிறார் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், 30வது வசனமோ என்ன ஒரு வார்த்தை அதில் பேசுவார். என்னங்க, இளைஞர்கள் என்ன செய்வாங்க, இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க. வாலிபர்களும் கூட என்ன பண்ணுவாங்க, இடறி போவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்வாங்க. அப்ப மேல சொல்றாரு, இளைஞரே இளைப்படைஞ்சிருவான். கீழே இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அதாவது இளைப்படைந்து அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. வாலிபர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, இடறி போயிடுவாங்க. ஆனா எனக்கு காத்திருக்கிறவங்க அவர் சொல்றாரு புதுபலன் அடைந்து. அல்லேலூயா. என்ன அடைவாங்க, புதுபலன். ஒரு பாட்டு கூட பக்தர் பாடியிருப்பாருல்ல, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். அல்லேலூயா. புதுபலன் காத்திருக்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்ம காத்து இல்லாமலே எதுவுமே செய்யாம ஏதாவது வந்துடணும் அப்படின்னா வராது. ஆண்டவர் சொல்றார், இங்க இரு அப்படின்னா நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு உட்காரு. தேவ சமூகத்தில் உட்காரு. என்ன நடக்கும் ஆண்டவரே, எப்படி நடக்கும் ஆண்டவரே, உட்காரு, அவர் செய்வார். ரொம்ப சாட்சி சொன்னாங்க. பெரிய போதகர் கடந்த நாள்ல இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000 சபையை நிர்மாணம் பண்ணின ஒரு தேவ மனுஷன். ஒருவேளை அன்றைக்கு அவர் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு கைனா வந்தார். ஆமாம், இன்னைக்கு அவர் இந்த தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, உலகம் பூரா, நேபாள் வரையில ஒரு 10,000 சபையை ஆரம்பிச்சுட்டு போயிருக்கிறார். கர்த்தர் சொல்லிட்ட மகள் சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போது அவர் சொன்னார், என் கையை பிடிச்சி நான் செத்துருவேன், நீ உன் அம்மா கூட்டினு நீ இந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போயிடு, ஏன்னா நம்ம பேரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது, ஆமாம் சாட்சி கெட்டு போயிடும், அதனால் நீ இந்த அம்மா கூட்டு போய் எங்கேயாவது போய், எங்கேப்பா போவேன், எங்கேயாவது போயிடு, அவ்வளோதான், நீ போய் ஒரு வாடகை வீடு எடுத்துட்டு போ, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அப்பாவை ஆசீர்வாதமாக தூங்க வச்சுட்டு நான் என் ரூமில் உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, எசேக்கியேலுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தது போல எங்கள் அப்பாவுக்கு நீ கூட்டி கொடுன்னு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆப்ரேஷனால் வெற்றிகரமாக நடந்தது. 15 வருஷம் கேட்டேன், எங்கள் அப்பாவுக்கு 16 வருஷம் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கோ நினைக்கிறதுக்கோ அதிகமாய் செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம முட்டி போட்டு சாட்டி சொன்னாங்க. ஆமா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாங்க போயிருந்தோம். அந்த ஆறுதல் கொடுத்துங்க நம்ம சாட்டி சொன்னாங்க, எங்க அப்பாவுக்காக நான் 15 வருஷம் வேதத்துல சொல்ற மாதிரி கேட்டா, நான் எங்க அப்பாவுக்கு 16 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ராவே கூட்டி கொடுத்துக்கிறாரு. அப்ப நம்ம தேவ நம்ம கேட்கறத விட அதிகமாக கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காத்திரு. நீங்க காத்திருக்காம எதுவுமே வராது. அதனால்தான் இந்த 45 நாள் எதுக்கு போட்டுக்கிற அப்படின்னா, காத்திரு. காலையிலேயோ சாயங்காலம் நேரம் கிடைக்கும் போது காத்திரு. அடுத்த புது ஆண்டு நீ வெற்றியின் ஆண்டு அகத்தே மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா நம்ம எதுவுமே செய்ய மாட்டேங்க, நான் வரமாட்டேங்க, நான் தூங்கிட்டு இருப்பேங்க, எனக்கு தூக்கத்தை விட்டா வேற வழி கிடையாதுங்க, எழுந்துக்க முடியாதுங்க, என்னால முடியவே முடியாதுங்க, ஆமாங்க நான் கண்டிப்பா காலையில் வர முடியாது, சாயங்காலம் வர முடியாது, எனக்கு ஏகப்பட்ட வேலைங்கன்னா ஆண்டவரை பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பார். காத்திரு. இங்க அதான் சொல்றாரு, என்னங்க, நீ பயப்படாமலோ கலங்காமல் இரு. பயப்படாம அப்படின்னா நீ அஞ்சாமல் இரு, அதாவது கலங்காமல் இரு அப்படின்னா திகையாமல் இரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, பயப்படா அப்படின்னா அஞ்சாத, எதுவா இருந்தாலும் நான் இருக்கிறேன், எதுவா இருந்தாலும் நான் இருக்கிறேன். அடுத்த காரியம் சொன்னா கலங்காமல் இரு அப்படின்னா எதை குறிச்ச திகையாத, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 10வது மாதம் சொல்றாரு, நீ பயப்படாத. அதுதான் அந்த பேரை நீ வாசிக்கும் போது அடிக்கடி அதை போடணும். காலையில வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு,
அதாவது கர்த்தர் யோசுவாய் அப்படின்னா நீ வாசிக்கும் போதெல்லாம் யோசுவாய் எடுத்துருங்க. யோசுவாய் எடுத்துட்டு உங்கள் பேரை வாசிக்கணும், உங்கள் பேரை போட்டு வாசிக்கணும். அப்போ வச்சு உனதாக மாறிடும். அல்லேலூயா. ஒரு 5 வசனத்தை நான் சொல்கிறேன். பொதுவான இப்போ நீ கலங்காமல் இருந்தா என்ன செய்யறா அப்படின்றது ஒரு 5 வசனம். இப்போ யோசுவாய் குறித்து நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேகமா ஆதியாகமம் 26 24வது வசனம் பாருங்க. நீ காத்திருந்தா என்ன நடக்குதா? அதாவது கலங்காமல் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவனுக்கு தரிசனமாகி நான் உங்க அப்பாவுடைய, அதாவது உங்க அப்பா பேர் சொல்றாரு, உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கிற ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் என்ன பண்ண போறேங்க? பெருக பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமில்ல, உன் சந்ததியை நான் என்ன செய்யறேங்க? பெருக பண்ணுறேன். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் பெருகும், நம்முடைய வேலை பெருகும், நம்முடைய வியாபாரம் பெருகும், நம்முடைய சமாதானம் பெருகும், நம்முடைய சந்தோஷம் பெருகும், நம்முடைய நிம்மதி பெருகும், நம்முடைய எல்லா விதமான ஆவி ஆத்மா சரீரத்தில் வல்லமை பெருகும், கிருபைகள் பெருகும். இப்போ என்ன சொல்றாரு? நான் சொல்றதே நீ கேட்டியன்னா, நீ பயப்படாத கலங்காமல் இருந்தியன்னா, தேவ சமூகத்தில் காத்திருந்தேன்னா, அங்கே தரிசனத்துக்கு இங்க வருகிறார். அந்த காரியத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தரிசனத்தில் வந்து ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமுடைய தேவன் ஐயானா, நான் யாருடைய தேவன்? உங்களுடைய தகப்பனுடைய தேவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ முதலாவது என்ன பண்ணாத? பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? இது என்ன அப்படின்னா, இதுல என்ன சொல்றாரு? ஆபிரகாம் நாட்கள் ஒரு பஞ்சம் வந்தார். அதுதான் முதல் வசனம் அப்படி சொல்றார். அந்த பஞ்சாயத்துக்கு அங்க நடுவில் ஈசாக்கு இருக்கிறார். அந்த பஞ்சாயத்துல நடக்கிற சம்பவம் என்ன? பயப்படாத, உங்க அப்பாவுடைய தேவன் நான் தான், நான் அவரை ஆசீர்வதித்த மாதிரி உன்னை நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆமா, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறவர்களா இருக்கணும். நம்ம தேவன் அப்படிதான் சொல்லணும், உன்னுடைய தகப்பனுடைய தேவன் தான் நானு, நீ கவலைப்படாத. ஆனா நம்ம தகப்பது விசுவாசம் இல்லாம, நம்ம தகப்ப ஜபம் இல்லாம, நம்ம தகப்ப அதாவது வேத வாசிக்காம, நம்ம தகப்ப ஆலயத்துக்கு வராம, நம்ம தகப்ப கடவுளையே தேடாம, நம்ம தகப்ப வீம்புக்கான ஊரை சுற்றிக்கிட்டு கடவுள் பட்சத்திலே வராம இருந்தா ஆண்டவர் நான் ஆபிரகாமின் தேவன் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் வரும்போது அங்க ஒரு முன்குறிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நான் ஆபிரகாமின் தேவன், நீ பயப்படாத. கீழே அந்த வார்த்தையை அழகா பேசுறாரு. நான் உன்னோடு கூட என்ன செய்யறேன்? இருக்கிற வெற்றி செய்வேன், உன்னோடு இருக்கிற. அடுத்த காரியம் என்ன சொல்றாருங்க? அதாவது நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் அவர் செஞ்ச நல்ல காரியத்தை மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. உலக மனுஷன் கூட பாட்டு பாடினா, தர்மம் என்ன செய்யுங்க? தலைக்காகும். அப்படின்னா உன் தகப்பனார் செய்த தர்மத்துக்கு இப்போ உன்னை நான் காக்கிறேன்னு கடவுள் சொன்னாரு. அந்த வார்த்தை தான் அங்க சொல்றாரு. ஆபிரகாமினியத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தது உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்றேன்? பெருக பண்ணுவேன். உன்னுடைய வாழ்க்கையை பெருக பண்ணுவேன். உன் சமாதானம் பெருகும். உன்னுடைய நதி போல உடைய சமாதானம் ஆசீர்வாதமாய் பெருகும். உடைய பிரயாணத்துல நீ எல்லாம் சாதிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் பெருக செய்ய நான் வல்லவராக இருக்கிறேன். எப்ப தெரியுமா ஆண்டவர் சொன்னார்? நீ பயப்படாமலும் முடிஞ்சு போச்சு வரைக்கும் அப்பா சோதரப்பா, அதோட அடுத்த மாதம் 1ஆம் தேதி தானே எட்டி பார்க்கணும்பா அப்படியெல்லாம் நீ நினைச்சனா ஒரு ஆசீர்வாதமும் வராது. ஏன்னா காத்துரு, அதாவது தங்கிரு, அமைதியாயிரு, என் சமூகத்தை நோக்கிரு, என் முகத்தை பார்த்துரு. இதை செய்யும் போது இந்த ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிக்கல. என்ன சொல்றாரு பாருங்க. 39 இல்ல 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ பயப்படாமல் கலங்கவும். இப்போ அடுத்த ஆசீர்வாதம், நீ அவர் சமூகத்துல காத்து அமைதியா இருந்தேனா, சோதனம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, வேதம் வாசிருந்தேனா, அடுத்த ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு? இங்க அழகா சொல்றாரு. கர்த்தர் தாமே உனக்கு முன்னாடி போகிறேன். ஆண்டவர் முன்னாடி போறாருன்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு எதுவுமே இல்லை. அவர் முன்னாடி இருக்கிறார் பாருங்க. சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா கூட போகும்போது தைரியமா பின்னாடி நடந்துனே இருப்பான்.
ஏன்னா அப்பா அம்மா முன்னாடி போகிறாங்க, தாய் போகிறாங்க, இல்லை தகப்பன் போகிறார். இப்போ பிள்ளை பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நிறைய ரோட்டில் நான் நின்று பார்க்குறேன். நிறைய பிள்ளைகள் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு முன்னாடி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி வரானா இல்லைன்னு கூட தெரியாது. அம்மாட்டுன்னு பின்னாடி போயிட்டே இருக்கும். அந்த பிள்ளைங்க பின்னாடியே போயிட்டு இருக்கும். அம்மா பின்னாடி, அம்மா அந்த வாரம் போனால் அந்த வாரமே போவோம், ஒருவேளை இந்த வாரம் போனால் இந்த வாரமே போவோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். அந்த வசனம் என்ன சொல்கிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட என்ன செய்வார்? இப்போ நீ பயப்படாமல் கலங்காமல் இருந்தியன்னா அடுத்த ஆசீர்வாதம் அவர் முன்னாடி போகிறதோடு இல்லை, உன் கூடவும் இருக்கிறாரு. கீழே சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அடுத்த ஆசீர்வாதம். நம்ம சர்ச்சை பக்கமே திரும்ப மாட்டோம்ன்றா இப்போ எப்படி ஆசீர்வாதம் வரும்? நிறைய பேர் இந்த காரியத்தை மறந்துட்டு, கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், கடவுள் எனக்கு என்ன செய்தார், என்ன செய்தார், அதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் சொல்றத கேளு. சில நேரத்தில் நமக்கு உபத்திரம் பெருசாக தான் தெரியும், சில நேரத்தில் சபையிலேயே கூட அது மாதிரி கூட தெரியலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சபையை வேண்டாம், ஆமாம் அப்படின்னா ஏதோ பாஸ்டருக்காக விசுவாசிக்காக சபையெல்லாம் வேண்டாயா அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீ இதையே வேண்டான்னா என்ன தானே வேண்டான்ற, நான் தானே அந்த சபையை நிர்மாணித்தேன், நான் தானே அந்த சபையை உருவாக்குனேன், நான் தானே சபைக்காக சிலுவை சுமந்தேன், நான் தானே ரத்த சிந்தினேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பயப்படாமல் கலங்காம இருந்தானா, ரெண்டாவது அவர் சொல்றார், உனக்கு முன்னாடி போறேன், நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ அவர் முன்னாடி போறார், ஒவ்வொரு நாளும் முன்னாடி போவார், ஒவ்வொரு நாளும் காலை எடுத்து வைப்பார், ஒவ்வொரு நாளும் அவர் முன்னாடி பாதையை சரி பண்ணி போனா நீங்க அவருடைய பாதையில அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இவர் என்னமோ 2ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் போய் வாசிக்க வேண்டாம். அவர் சொல்றாரு, அதாவது அவர் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாவமான யாவற்றை தள்ளி விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன பண்ணணும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட போய்கிட்டே. அவர் தான் துவக்கிறார், அவர் தான் பாதை உண்டாக்குறார், வழி உண்டாக்குறார், சமாதான பாதை. நீ போற வேண்டிய பாதை எல்லாம் அவர் தான் உண்டாக்கி முன்னாடி போறாரு. நீ அவர் பின்னாடியே கைப்பிடிச்சுக்கிட்டு ஒரு தாயை போல தகப்பன் மேல அவர் போனா அவர் பின்னாடியே நீ போயிட்டேனா உன் பாதை வெற்றிகரமா இருக்கும். அல்லேலூயா. எப்போ நீ பயப்படாமலும் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு என்னத்தை கொடுத்தாரு இதையே சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டோம்னா எதுவுமே கொடுக்க மாட்டார். அடுத்த மேலே பழியை போட்டுக்கிட்டு நான் அவன் தான் அந்த கோயிலுக்கு வரல, நான் அவன் தான் வரல, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னா ஒரு நன்மையும் வரவே வராது. எத்தனை வருஷம் இருந்தாலும் நான் ஆண்டவர் சொல்கிறார், நான் ஆசீர்வதிக்கிறேன், பயப்படாமல் கலங்காமல். 3வது ஆசீர்வாதம் அழகாக சொல்கிறார் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. என்னங்க யாராவது வாசிங்க. நிறைவேற்றும் அளவும் இல்ல. எரேமியா 30:24 30 மாறி இருக்கலாம் நினைக்கிறேன். நானே சொன்னேன். எரேமியா என்ன வாசிங்க? 30:24. சரி, இதை 10 வாசிங்க. 10வது வசனம் தான். இஸ்ரவேலே கலங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல அருமையான வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? என் தாசனாக யாக்கோபே நீ என்ன செய்யாத, பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும், நல்ல சொல்றாருங்க, உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவரை தத்தளிக்க பண்ணுவார். இப்போ தேவ சமூகத்தில் நீ காத்திருந்தீங்கன்னா 3வது ஆசீர்வாதம், உன்னை அவர் ரட்சிக்கிறாரு. நீ சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கிறார், ரட்சிப்பா மீட்கிறார். எந்த கஷ்டத்தில், நஷ்டத்தில், வேதனையில்
போராட்டத்திலிருந்து உன்னை மீட்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம சில நேரத்தில் தாறுமாறான வாழ்க்கையை நாம் கையாளும் போது அவர் விட்டுடுறார். இங்க பாருங்க, நல்ல அருமையான வார்த்தை. அதாவது என்ன பேசுறாருன்னா, கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை எங்க இருக்கிற தூரத்திலே உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி, நீ இழந்து போன ஆசீர்வாதம், நீ விட்டு போன ஆசீர்வாதம், நீ இது வரைக்கும் அதாவது வாழ்க்கையிலிருந்து கடந்து போன சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, அந்த கிருபை வரங்கள், அந்த பழைய காரியத்தில் நீ எப்படி ஆக்டிவா இருக்கியோ அது எல்லாவற்றையும் திரும்ப உனக்கு கொடுத்து உன்னை மீட்கிற கர்த்தர் நான் தான். அல்லேலூயா. நன்றாக பேசுற. உன்னை ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து என்ன செய்வா? என்ன செய்வாங்க? சுகித்திரு. அதாவது யாக்கோபு திரும்பி வந்து எப்படி இருப்பானா? சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. தத்தளிப்புனா யாருமே அவனை அசைக்க முடியாது. இன்னொரு வசனம் இப்படி சொல்ற, தத்தளிப்புனா யாருமே அவனை பயம் காட்ட முடியாது. இன்னொரு வசனம் சொல்றாரு, யாருமே அவனை வீழ்த்து விட முடியாது. அப்படியாய் உறுதியான மனப்பான்மையோட அவர் இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பா. இப்போ வெற்றி வரப்போகுது, உனக்காக யுத்தம் காத்துருக்குது. யுத்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இதுக்கு அடுத்தபடியாக போனால் காலையில் யுத்தத்தை குறித்து வேண்டான்றதுனால தான் நிறுத்திட்டேன். அடுத்தது வெற்றி பெறணும்னா அவன் யுத்தத்துக்கு போகணும். நீங்கள் வெற்றி பெறணும்னா பிசாசோட போராடணும். அதெல்லாம் இல்லைங்க, நான் தூக்குங்க, என்னால் தூங்கி ஏந்துக்கவே முடியாதுங்க அப்படின்னா அவன் உன்னை தூங்க வச்சு தாளாட்டுருவான். ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்குவான். அவன் நீங்கள்லாம் யுத்த கடத்தில் இருக்கிறவங்க. நாளைக்கு பிசாசு என்ன செய்வேன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப அவனை வெற்றி கொள்ளணும்னா நாம ஆயத்தமா இருக்கணும். கலங்காம பயப்படாம காலையில் எழுந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரசன்னம் நமக்கு வரும்போது வெற்றி கொள்ள கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாலாம் என்ன சொன்னார் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. 24:38வது வசனம் நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் அவர் பேசுறாரு, உங்கள் இருதயங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? அழகான வார்த்தை இல்ல? அவர் சொல்றாரு, அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் பேச, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? அதாவது கேட்ட கேள்வி சரியா யோசிச்சு பாருங்க. நான் மறிப்பேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன், கலிலேயாவுக்கு போவேன், இது எல்லாம் அவர் சொல்லிட்டு தான் போனார். இவங்க கூடவே இருந்த இந்த 12 பேரும் நீர் விசாரமாய் பயந்து போயிட்டார். உலகத்துக்காக, உலகத்தில் வரப்போகிற காரியத்தை நினைச்சு பயந்துட்டார். அடா அவருக்கு அப்படித்தான்பா சொல்லுவாரு. உண்மையாவே கொரோனா காலத்தில் நிறைய சபைகள் மூடப்பட்டு விட்டது. நிறைய ஊழியக்காரங்க வேலைக்கு போயிட்டா. நிறைய ஊழியக்காரங்க சாப்பிட வழி இல்லாம பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டா. நிறைய சபைகள் உண்மையாவே மூடி வச்சுட்டு சோத்திரம் பண்ணிட்டு பசிம்பட்டிலையும் உட்கார்ந்து ஊழியக்காரன் நிறைய பேர் 5 மாசம் என்ன செஞ்சானா தெரியாது, செஞ்சானான்னு தெரியல. உலகத்தையே ஒரு பெரட்டுச்சு. ஆனால் சில சபைகள் இந்த கொரோனா டைம்ல தான் நல்ல அருமையான ஊழியத்தை செய்தார். பார்க்குற இடமல்ல, சாப்பாடு கொடுக்கறதுக்காக போய் 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 சாப்பாடு கொடுக்கும்போது கர்த்தரை பற்றி அறிவிச்சு கைப்பறுதிகளை கொடுத்து இயேசு நல்லவர், இந்தா சாப்பிடுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லி அந்த ஊழியத்தை செய்தவர்கள் நிறைய பேர். பல சபைகள் கொரோனா டைம்ல தான் நல்லா வளர்ந்ததே. அதனால அங்கே பேசுறாரு, அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் இன்னும் கூட சந்தேகம் எழும்புகிறது. நான் தான் ஐயா, நீ ஆராதிக்கிறிய அந்த இயேசு நான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஆராதிக்கிறிய அதே இயேசு நான் தான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன். ஆனா நம்ம நம்பல, அவனுக்கு நம்பல. அவர் சொல்றாரு, இன்னும் ஏன் சந்தேகம்? நான் தான். அப்போ அடுத்த ஆசீர்வாதத்தை அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் கலங்குகிறீர்கள்? உங்களுக்கு எதற்கு இன்னும் சந்தேகம்? நான் தான். நீ உடனால யார் ஆரம்பிச்ச? சந்தோஷம் பொங்குது. பாட்டு பாடி யாரு? என்னதானே? நான் தான் வந்திருக்கிறேன் உன் வீட்டாண்ட.
அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், பயப்படாமலும் நல்லா டிவி பார்த்துட்டு பயப்படாம ஆண்டவரே சொல்லிட்டாரியா, பயப்படாம கலங்காம இருக்கு சொல்லி பாஸ்டே சொல்லிட்டாரு. ஓடு, நல்ல படம் ஓடுது பாரு, ஜம்முன்னு பார்த்துட்டு ஜபமா அதெல்லாம் ஒரு பார்த்துக்குவாரு. ஆத்துமா அழிகிறது. அல்லேலூயா. இன்னும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சாகுகிறார்கள். இயேசு இல்லாமலே சாகிறார்கள், இயேசுவை அறியாமலே சாகிறார்கள், இயேசுவை தெரிந்து கொள்ளாமலே மாண்டு போகிறார்கள். அந்த இரத்த பழி உங்களை என்ன இல்லவா சேரும்? அப்போ நாம் செபிக்கணும் இல்லையா? இன்னும் நான் உன் பக்கத்திலே வந்திருக்கேன், உன் வீட்டுக்கு வந்துட்டேன், இன்னும் ஏன் கலங்குற? கடைசியான ஒரு வார்த்தை, 6:30 மணி ஆயிடுச்சு. கடைசியான ஒரு வார்த்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இருக்குதா பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் இருக்குதா பாருங்க. அழகா பேசுறாரு. என்னங்க? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களை இருதயம் கலங்காமலோ. இப்போ கடைசியாய் பேசின வார்த்தை இன்னொரு பகுதி கூட இருக்கிறது. கடைசியாய் பேசின அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாத, என்னுடைய சமாதானமே உனக்கு வச்சுட்டு போறேன். பணம் எவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம்? பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பொருளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? வாழ்க்கையில் சமாதானம் இருக்குதுன்னா நீ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதிகமாக சாப்பிட்டாலும் இன்பமான நித்தனை வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாமலும் கலங்காமல் இருந்தேனா என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வைத்து சொல்றாரு. பயப்படாத, கலங்காத, நான் என்னுடைய சமாதானம்னா கடவுளுடைய சமாதானத்தை உங்க கையில் வச்சுட்டு போகும்போது நீ ஏன் கலங்குற? அதனால தான் முதல்ல சொன்ன யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும். அந்த நீ அப்படின்றது ரொம்ப அவசியம். நம்மள பொறுமையா பேசுற நீங்கள் அப்படின்னா ஒருவேளை குடும்பத்தையோ மற்றவர்களை சேர்த்து பேசுவார். நீ அப்படின் போது நேரடியாக இருதயத்தை நோக்கி வருகிற வார்த்தை நீ அப்படின்னா நம்ம ஒருத்தனை பார்த்தே சொல்ற, பயப்படாத, கலங்காத, வெற்றி உணர்ந்துதான், நான் உன் கூட இருக்கிறேன், காத்துரு. அதாங்க சொல்றார், என் சமாதானத்தை உனக்கு நான் வைக்கிறேன். கடைசியாக இன்னொரு வசதி வாசிடுவோம். அதில் பட்டியலில் வருது என்னாகுமோ 14. இது ஏன் இங்கே போய் இங்கே வரேன் அப்படின்னா என்னாகுமோ, இது ஏன் இங்கே போய் இங்கேருந்து மறுபடியும் இந்த பக்கம் வரேன்னா இது ஒரு விசேஷம் இருக்குது. என்னாகவும் 14 9வது வசனம். 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்லா கவனிக்கணும். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதத்தை மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்தழியில் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. இது ஏன் இந்த கடைசிக்கு போய் இந்த கடைசிக்கு வந்த அப்படின்னா, பயப்படாத பயப்படாதுன்னு சொன்னாரு. கடைசியா ஒரு எச்சரிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் என்ன பண்ணாதீங்க. ஓ, ஜெபம் பண்றோம், எங்க போறீங்க? அட அவருக்கு வேற வேலையே இல்லப்பா, நம்ம சொல்லுவோம் இல்லை ஏற்கனவே சிஸ்டர் அவரு என்ன ஒரு கல்யாணம் ஆகாதவர், அவர் அப்படிதான் வச்சிருப்பாரு, நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது, ஆமா நாளைக்கு போய்க்கலாம், முடி இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசி வெற்றியின் வாழ்க்கையை அடுத்தவர்களுக்கும் இடர செய்யாதிருங்கள். இங்க சொல்றார், கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து சொல்றார், அவர்கள் நமக்கு என்ன ஆயிடுவாங்க? உலகத்துல வச்சுக்கிற அத்தனை சத்துடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய கருத்துக்கு என்னுடைய கருத்துக்கு வந்து அதான் இறை ஆவார்கள். கீழே என்ன சொன்ன? அவருடைய காத்தழில் விட்டு போயிடுச்சு. யாரை காத்துன்னா நீ நினைக்கிறியோ அந்த நிழல் அவர்களை விட்டு விலகிடுச்சு. அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? கர்த்தர் நம்மோட இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். காத்தழில்னா சத்துருக்கிட்ட யார் பாதுகாப்பா இருந்ததோ, நமக்கு விரோதமாக இருக்கிறதான அவருக்கு எந்த விசாச பாதுகாப்பா இருந்ததோ, எந்த மந்திர தந்திர மாயம் இதெல்லாம் பாதுகாப்பா, அது எல்லாம் விலகிடும். கர்த்தர் நம்மோடு இருப்பார், வெற்றி நம்மதான் இருக்கும். அல்லேலூயா. இதான் சொன்னார், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நம்ம என்ன செய்யக்கூடாதாங்க? பயப்படாமலும்
மாதம் வெற்றியின் மாதமாய் கர்மையை செய்ய எழுந்திருப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி, கிருபை கொடு. பரிசுத்த ஆவியானவர் இந்த 10வது மாதம் கால வேளையில இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதி தாங்குகிறேன். ஆண்டவரே, எங்களை பார்த்து சொன்னீரேன், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நாங்கள் அப்படியாக இருக்கும் போது வெற்றி எங்களுடையதாக இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.